என்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா ஒரு சிலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலர் இதை கவனிச்சிருக்க மாட்டீங்க, இல்லை தெரியாமல் இருந்தால் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ நம்ம பேசின மாதிரி நியூ டேக்ஸ் ரெஜிம் ஸ்லாப்ஸை வந்து ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி ஸோ லோயர் டேக்ஸ் அவுட் கோ இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ். நான் கூட குரூப்பில் வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு இன்கம் ஸ்லாப், அதாவது நம்மளோட டேக்ஸபிள் இன்கம்க்கு எவ்வளோக்கு மேலே இன்கம், அதாவது டிடக்ஷன்ஸ், ஏடிசி ஒரு 1.5, ஏடிடி ஒரு 50 to 75,000, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ஒரு 2 lakh, ஹெச்ஆர்ஏ, இதெல்லாம் கம்பைண்டாக நம்மளோட டிடக்ஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேக்ஸபிள் இன்கம்க்கு எவ்வளோ டிடக்ஷன் நம்ம வச்சுருக்கோம், ஒரு அந்த கட் ஆஃப் டிடக்ஷன் கொடுத்துருப்போம். அதுக்கு மேலே டிடக்ஷன்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் கம்மியான டேக்ஸ், இல்லாட்டி டிஃபால்ட்டாக உங்களுக்கு லோயர் டேக்ஸ் வர்றது வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமாக தான் இருக்குது. நீங்கள் அந்த குரூப்பில் இருக்கிற அந்த பிக்சரை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சேலரி பீப்புளுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000லேருந்து 75,000 பண்ணியிருக்கு. அதே மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ் வந்து முதல் ஒவ்வொரு அசட் கிளாஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு 1 இயராக இருந்துச்சு, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 3 இயராக இருந்துச்சு, ரியல் எஸ்டேட்டுக்கு 2 இயர்ஸாக இருந்துச்சு. இப்போ அதை எல்லாமே ரேஷனலைசேஷன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, 2 பக்கெட் தான், 1 இயர் அண்ட் 2 இயர். ஒரு சில அசெட்டுக்கு 1 இயர், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே 1 இயர், 2 இயர் வந்து உங்களுக்கு கோல்டு, ரியல் எஸ்டேட் இது எல்லாமே 2 இயர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா அசட்ஸோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எக்ஸப்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஃப்டி, ஆர்டி, இது இல்லாமல் மற்றது எல்லாத்துக்குமே வந்து மெஜாரிட்டிக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 12.5%. ப்ராஃபிட் என்னமோ அதில் 12%. ரியல் எஸ்டேட்டுக்கும் அதுதான், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் அதுதான், கோல்டுக்கும் அதுதான். டெப்ட், நீங்கள் எஃப்டி, ஆர்டி, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எதுவுமே கிடையாது. என்ன ப்ராஃபிட் வருதோ உங்களோட டேக்ஸ் ஸ்லாப்ல டேக்ஸ்ட், அது வந்து எந்த சேஞ்சுமே இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தது தான். நீங்கள் 30% டேக்ஸ் ஸ்லாப்ல இருந்தால் எஃப்டியில் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு 30%, 20% டேக்ஸ் ஸ்லாப்ல இருந்தால் 20%, 10%ல் இருந்தீங்கன்னா 10%. ஸோ இந்த டெப்ட் ப்ராடக்ட் எல்லாமே ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு விசிபிலிட்டியோட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா அது எல்லாமே வந்து உங்களோட டேக்ஸ் ஸ்லாப்ல தான் டேக்ஸ் ஆகுது. கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அதை விட லோயராக டேக்ஸ் ஆகுது. அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 1 lakh டேக்ஸ் ஃப்ரீ இருந்துச்சு, இப்போ 1.25 பண்ணியிருக்காங்க. ரியல் எஸ்டேட்டில் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்துச்சு. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா என்னன்னா, நீங்கள் வாங்கின பீரியட்லேருந்து விற்கிற பீரியட் வரைக்கும் கவர்மெண்ட்டே ஒரு இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணி சொல்லும். அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணியிருந்தீங்கன்னா டேக்ஸ் தேவையில்லை. அந்த அமௌண்ட்டை தாண்டினா மட்டும் 20%, தாண்டின அமௌண்ட்டில் 20% கேட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் 2001க்கு அப்புறம் லேண்டோ, ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ, ஹோமோ, இந்த மாதிரி எனி ரியல் எஸ்டேட் அசெட் 2001க்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ விற்கிறீங்களோ ஸ்ட்ரெயிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ வித் வேல்யூ மைனஸ் பண்ணி என்ன ப்ராஃபிட், அதில் 12.5% ஃப்ளாட்டாக. ஸோ இது வந்து ஒரு மேஜர் இம்பேக்டாக இருக்கும் நிறையா பேருக்கு. அதாவது நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்திருந்தாங்கன்னா அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேக்ஸ் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ அதை ரிமூவ் பண்ணதுனால ஒரு ஹையர் டேக்ஸேஷன் போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ இது இண்டஸ்ட்ரி பாடியிலேருந்து எல்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதை ரீகன்சிடர் பண்ணுங்க, மேபி இமீடியட்டாக பண்ணாமல் ஸ்டாகர்ட் மோடில் பண்ணுங்கன்னு. பட் இது வரைக்கும் எந்த நியூஸும் இல்லை. இந்த வீக் நினைக்கிறேன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட்டோட ஃபைனல் செஷனில் பேசுவாங்க. ஸோ அப்போ வந்து சம் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இதில் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ அதுதான் வந்து ஃபைனல். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இது வந்து ஒரு ஹையர் டேக்ஸ் போகிற மாதிரி தான் இருக்குது. ரியல் எஸ்டேட் அசெட்ஸ் 2001க்கு அப்புறம் வாங்கியிருந்தீங்கன்னா இனி வித்தா 12.5% ஃப்ளாட், உங்களோட பத்திரத்தில் என்ன எழுதியிருக்கோ அந்த வேல்யூ கன்சிடர் பண்ணி. அதே மாதிரி ஸ்டாக் ட்ரேடிங், இது வந்து ஒரு கன்சர்னாக இருந்துச்சு. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், இந்த மாதிரி ஸ்பெகுலேஷனில் நிறையா மணி பீப்புள் லூஸ் பண்ணுறாங்க. செபி சீஃப் கூட போன வாரம் பேசியிருந்தாங்க, 60 lakh crore லாஸ்ட் பை ரீட்டைல் பீப்புள். காமன் மேனால் 60 லட்சம் கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க போன ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னு. ஸோ இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதோட டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு டிஃபரன்ஸ் வந்து 5% இருந்துச்சு. ஷார்ட் டேர்ம் 15%, லாங் டேர்ம் 10%, டிஃபரன்ஸ் 5.
இப்போ என்ன ஆயிருச்சு 20 and 12.5, அதோட கேப் வந்து 7.5 ஆயிடுச்சு. ஸோ இது கீனாக நோட் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டோட மெசேஜ் என்னன்னா, நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி டேக்ஸ் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அந்த கேப் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தே ஆர் என்கரேஜிங் டு ஹோல்ட் வாட் எவர் அசெட். நீங்கள் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், எனிதிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள் லாங் டேர்முக்கு. ஸோ உங்களுக்கு டாக்ஸேஷன் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஷார்ட் பீரியடில் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் ஜாஸ்தி பே பண்ண வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இது மூவிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது பெட்டர் லோயர் டேக்ஸ் லாங் டேர்முக்கு, ஹையர் டேக்ஸ் ஷார்ட் டேர்முக்கு. இன்னைக்கு இருக்கிற 7.5 கேப் கூட இன்னும் ஃபியூச்சரில் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு 10% கூட போகலாம். இதுதான் வந்து ட்ரெண்ட் வேர்ல்டு வைட். நிறைய கண்ட்ரீஸில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஹையர் டாக்ஸேஷன் லோ ஷார்ட் டேர்ம் வந்து 30%ங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. லாங் டேர்ம் வந்து 10 to 15%ங்கிற மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்டு இப்படி தான் இருக்குது. மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்த ஆதார், இந்த லேண்ட் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு இண்டிவிஜுவல்ஸ்க்கு எப்படி ஆதார் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி எவ்ரி லேண்ட் பார்சலுக்கு ஒரு ஆதார் நம்பர், யூனிக் நம்பர் அலோகேட் பண்ணுற பிளானில் இருக்காங்க. இது வந்து ஒரு ஹியூஜ் இம்ப்ளிமெண்டேஷன். இட் டேக்ஸ், அவங்க சொன்னதே பட்ஜெட்டில் ஒரு 3 இயர்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பியூர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, ஜிஐஎஸ் மேப்பிங் யூஸ் பண்ணி இதை ஒவ்வொன்றா மெஷர் பண்ணி, ஸோ ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் திங்கிங். இது வந்து நிறையா வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், டபுள் ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன், யாருக்கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒருத்தங்க இல்லை எப்படி அடுத்தவங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நிறையா லிட்டிகேஷன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் பொட்டென்ஷியலி அவாய்ட் பண்ணும். அதே சமயத்தில் பிளாக் மணியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியாகவும். பட் இதை வந்து அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கங்கிறது we have to wait and see. ஆனால் இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் ஸ்டேட்ஸ் வந்து இது ஆன்போர்ட் பண்ணுவாங்க இதுக்குங்கிறது தெரியாது. ஆனால் லேண்ட் இஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜுடிஷியரியில் வர்ற ஒரு டாபிக். ஸோ இதெல்லாம் வந்து போன பட்ஜெட்டில் நடந்த சம் இம்பார்ட்டண்ட் திங்ஸ், நமக்கு ஒரு இம்பேக்ட் கூடிய விஷயங்கள். ஏதாவது கொஷின் இருக்கா?